இன்னைக்கு பாருங்க, மாலை நேரத்தில் கற்குவியலோடு கூட ஒரு கல்லாக இருந்த கல் ராத்திரியிலே தலையணையாய் பயன்படுத்தப்பட்டது, காலையிலே தூணாக நிறுத்தப்பட்டது, எண்ணெய் ஊற்றப்பட்டு தேவனுடைய வீடாய் வானத்தின் வாசலாய் கர்த்தர் தங்குற ஸ்தலமாய் மாற்றப்பட்டது. யாக்கோபு ஒரு தனி மனிதனாய் பிரயாணத்தை ஆரம்பித்து புறப்படுகிற பொழுது சாயங்கால வேளையிலே தலை சாய்க்க இடமில்லாமற் ஒரு கற்குவியலை கண்டு, அந்த கற்குவியலிலே எத்தனையோ கல்லுகள் இருந்திருக்கலாம், ஆனால் யாக்கோபு தன் இருதயத்துக்கு ஏற்ற, தன் தலை வைக்கிறதுக்கு ஏற்ற தெரிவு செய்யப்பட்ட ஒரு கல்லை யாக்கோபு தன் கையில எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, கற்குவியலிலே இருந்த கல்லுகளைப் போல உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் சிலரை விசேஷமாய் தன் கரத்திலே எடுத்து, ஈசாயின் பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் அத்தனை சகோதரர்கள் சூழ்ந்து நிற்கிற பொழுது ஒரு தாவீதை தெரிவு செய்து தேவன் எடுத்தது போல, ஒரு கல்லை தெரிவு செய்து எடுத்து பயன்படுத்தினது போல, நானும் நீங்களும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், அவரால் தெரிவு செய்யப்பட்ட மனுஷனாய் மனுஷியாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, தற்செயலாய் எதுவும் நடப்பதில்லை. தேவனுடைய அனாதி திட்டமும் நோக்கமும் ஒரு மனுஷன் மேல இருக்குமா இருந்தால் அவனே கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்ட மனுஷனாய் மாறுகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை போவாசுடைய வயலுக்கு ரூத் தற்செயலாய் போகவில்லை, தேவனுடைய அனாதி திட்டம் இருந்தபடினாலே கர்த்தர் போவாசுடைய வயலுக்கு நேராய் ரூத் நடத்தப்பட்டு ரூத்தின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒருவேளை மோசே என்கிற குழந்தை நாணல் பெட்டியிலே வருகிற பொழுது தற்செயலாய் பார்வோனுடைய மகளுடைய கையில கிடைக்கவில்லை. கர்த்தருடைய ஒரு அனாதி திட்டம், கர்த்தர் தெரிவு செய்த ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தினாலேயே பார்வோனுடைய மகளுடைய கையிலே நாணல் பெட்டி கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒருவேளை சச்சேலாய் இயேசு சீமோன் பேதுருடைய படகுல ஏறினது போல இருந்தாலும் தேவனுடைய ஒரு அனாதி திட்டம் பேதுரு மேலே இருந்தது. தெரிவு செய்யப்பட்ட ஒரு கல்லாய் கர்த்தர் பேதுரு அழைத்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நீ கேபா, நீ கட்பாரை, நீ பேதுருவாய் இருக்கிறாய், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஒரு அனாதி திட்டம் இருந்தது. பேதுருவை கொண்டு கர்த்தர் சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு அத்தனை கற்குவியலிலே கல்லுகள் இருந்தாலும் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு கல்லை தெரிவு செய்து எடுத்தது போல கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றவளாய் இன்றைக்கு நானும் நீங்களும் மாறுகிற பொழுது கர்த்தர் நம் தலையிலே எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவதற்கு, நம்மை கொண்டு தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அந்த கல்லை தன் கையிலே எடுத்து அந்த கல்லின் மேலே தன் தலையை வைத்து ஒரு ராத்திரி பூராக யாக்கோபுடைய தலையின் கீழே அந்த கல் காத்திருந்தது, தலையணையாய் பயன்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு ராத்திரி பூராக அந்த கல் யாக்கோபுடைய தலைக்கு கீழே காத்திருந்தது. ஒருவேளை அந்த கல்லுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் காலை நேரத்தில் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. ஆனா தேவ திட்டம் இருந்தது, காலையிலே அந்த கல்லின் மேலே எண்ணெய் ஊற்றப்படவும் அந்த கல் அபிஷேகம் பண்ணப்படவும் கர்த்தருடைய ஒரு அனாதி திட்டம் இருந்தது. அந்த கல் அன்றைக்கு ராத்திரியிலே யாக்கோபுடைய தலையின் கீழே காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறீங்களா? ஒரு ராத்திரி பூராக ஒரு போவாசுடைய பாதத்திலே காத்திருந்த ரூத்தை காலையிலே போவாஸ் வெறுமையாய் அனுப்பி விடாதபடி 6 பிடி வாட்கோதுமையை போர்வையிலே போட்டு அதை நிரம்ப செய்து திருப்தியாக்கி அனுப்பினார். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண மனுஷனாகிய போவாசுடைய பாதத்திலேயே ஒரு ரூத் காத்திருந்ததுக்கு காலை நேரத்திலே வெறுமையாய் அனுப்பி விடாதபடி திருப்தியோடு நிறைவோடு கூட அனுப்புவானா இருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெறுமையாய் அனுப்பிவிட மாட்டார், உங்களை திருப்தியாக்கி அனுப்புவார். ஜெபத்துக்கு பதிலோடு கூட கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகுவதில்லை. மோசேயுடைய காத்திருப்பு அவரை முகமுகமாய் பார்க்க வைத்தது. இயேசுவின் காத்திருப்பு ஊழியத்திலே வல்லமையாய் செயல்பட வைத்தது. எலிசாவின் காத்திருப்பு எலியாவில் இருக்கிற அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற வைத்தது. உங்களுடைய காத்திருப்பு நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாள் உங்களை பதிலோடு கூட நிறைவோடு கூட சந்திப்பார். பிரியமானவர்களே, ஒன்று, அந்த கல் யாக்கோவுக்கு தெரிவு செய்யப்பட்ட கல்லாய் மாறினது. 2, அந்த கல் தலையணையாய் ஒரு ராத்திரி பூராக இந்த யாக்கோபுடைய தலையின் கீழே காத்திருந்தது. பிரியமானவர்களே, 3, கர்த்தர் ராத்திரியிலே யாக்கோபை சந்தித்த பொழுது கர்த்தர் பலப்படுத்தி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசி யாக்கோபை உற்சாகப்படுத்தி யாக்கோபை கர்த்தர் சந்தித்த பொழுது காலையிலே யாக்கோபு அந்த கல்லை எடுத்து
தூணாக நிறுத்தினான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனை நான் தூணாக மாற்றுவேன் என்று. இன்றைக்கும் நானும் நீங்களும் அலைந்து திரிகிற வாழ்க்கை வாழக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் ஓடுகிற வாழ்க்கை வாழக்கூடாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் வாழ்க்கை வாழக்கூடாது. ரெண்டு மனதோடு குந்தி குந்தி வாழக்கூடாது. கர்த்தருக்காய் நிலைநிறுத்தப்பட்டவர்களாய், உறுதியானவர்களாய், கர்த்தருடைய பர்வதத்தை போல அசைக்கப்படாதவர்களாய், ஆலயத்திலே நடப்பட்டவர்களாய் இருப்போமாய் இருந்தால் நிச்சயம் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி அனல் மூட்டி கர்த்தர் நம்மை சந்திப்பார். பிரியமானவர்களே, அந்த கல் ஒரே இடத்திலே தூணாய் நிறுத்தப்பட்டது போல சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தப்பட்டவனாய், ஏலிக்கு முன்பதாய் பணிவிடை செய்து கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை செய்து கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்து கர்த்தருடைய பெட்டிக்கு அருகில் இறங்கிக் கொண்டிருந்த சாமுவேல்களைப் போல, ஆதி அப்போஸ்தல திருச்சபையை போல அப்பம் பிக்குதலிலும் அந்நியோன்யத்திலும் அவர்கள் தரித்திருந்தது போல உறுதியாய் நிலையாய் கர்த்தருக்காய் நிற்போமாய் இருந்தால், எத்தனை ஆலோசனை சங்கங்கள் எதிர்த்த பொழுதும் பேதுருவும் அப்போஸ்தலர்களும் மனுஷனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற உத்தமம் என்று உறுதியாய் தூணாய் நிறுத்தப்பட்டவர்களாய் நின்றது போல கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற மனிதர்களாய் எழும்புவீர்களாய் இருந்தால் நிச்சயம் கர்த்தர் உங்களை சந்திப்பார். பிரியமானவர்களே, ஒன்று, அந்த கல் தெரிவு செய்யப்பட்ட கல்லாய் மாறினது. 2, தலையணையாய் ராத்திரி பூராய் காத்திருந்தது. 3, அந்த கல் தூணாய் நிறுத்தப்பட்டது. 4, யாக்கோபு அந்த கல்லுக்கு புதிய பெயரை வைத்தான். காலையிலே நித்திரை தெளிந்து எழுந்து தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து அந்த கல்லின் மேல் எண்ணெயை ஊற்றி அதற்கு ஒரு புதிய பெயரை வைத்தான். இது பெத்தேல் என்று அழைக்கப்படட்டும். கர்த்தர் இந்த இடத்திலே இருக்கிறார், இது கர்த்தருடைய வீடு, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி ஒரு புதிய பெத்தேல் என்கிற பெயரை வைத்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை புதிய பெயரோடு கூட, புதிய நாமத்தோடு கூட கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவர் நேரடியாக வந்து உங்க பெயரை மாற்றப்படுறதில்ல. உங்க அர்த்தமில்லாத வாழ்க்கையை தேவன் அர்த்தமுள்ளதாய் மாற்றுகிற ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில உண்டு. அந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கப்படுகிற பொழுது கண்டுகொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்கு புதிய பெயரை தருகிறார் என்று. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, இனிமேல் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் நான் உன்னை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னார். சாராளை இனி சாரா என்று அழைக்காமல் சாராள் என்று அழைக்கப்படுவாளாக, ஜாதிகளுக்கு தாயாக நான் அவளை ஏற்படுத்துகிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் புதிய ஒரு அர்த்தத்தோடு, தரிசனத்தோடு, உங்களை குறித்தான ஒரு திட்டத்தோடு, நோக்கத்தோடு கூட முட்செடியின் நடுவிலே மோசேயை சந்தித்த பொழுது அர்த்தமுள்ள ஒரு தலைவனாய் மாற்றப்பட்டான். யாபேஸ் என்கிற பெயர் துக்கம் என்கிற பெயராய் இருந்தாலும் கர்த்தருடைய சந்திப்பு, கர்த்தருடைய பதில் கனம் பெற்றவனாய் மாறினான். பிரியமானவர்களே, கர்த்தர் யாக்கோபை, உன் பெயர் யாக்கோபு, எத்தனை ஏமாத்துக்காரன் என்று இல்லாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி அன்றிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபோடு கூட இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் பேதுருவையும் கேபா என்கிற ஒரு புதிய பெயரை கொடுத்து அர்த்தமுள்ளதாய் மாற்றி அவனை கொண்டு சபையை கட்டினார். சவுலையும் கர்த்தர் சவுல் என்கிற பெயரை மாற்றி பவுல் என்கிற பெயரை கொடுத்து கர்த்தருக்காய் வைராக்கியமாய் தன் ஜீவனையும் பொருட்டாய் எண்ணாமல் ஒரு தேவ நோக்கத்தோடு திட்டத்தோடு கூட தேவன் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று, கர்த்தர் உங்களை தெரிவு செய்யப்பட்ட மனுஷனாய் அழைக்கிறார். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்பிவிட மாட்டார். உங்களை எடுத்து தூணாய் நிறுத்தி பயன்படுத்துவார். உங்கள் மேலே எண்ணெய் ஊற்றி உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறியும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அன்றைக்கு தேவனுடைய வீடு என்று அழைக்கப்பட்ட ஒரு கல்லின் மேலே எண்ணெய் ஊற்றப்பட்டது போல இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய வீடாய், கர்த்தருடைய ஆலயமாய், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தருடைய அபிஷேக எண்ணெய் தேவனுடைய ஆலயமாகிய நம்மேலே ஊற்றப்படட்டும். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணட்டும். கர்த்தர் உங்களை தரிசனங்கள், நோக்கங்கள், திட்டங்களை கொடுத்து கர்த்தர் உங்களையும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக.